ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா உச்சி வர்மத்தை பற்றி பார்க்க போகிறோம். வர்மக்கலையில் உள்ள முக்கியமான ஒரு வர்ம புள்ளி. இது பேர் ஹெட் கிரவுன் வர்மா பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது திறந்த கால வர்மத்திலிருந்து 8 விரல் அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வர்மம். அது என்ன சொல்லுவாங்கன்னா கொண்டக்குள்ளி வர்மம்னு சொல்லுவாங்க. கிரவுன், அதாவது அந்த கிரவுன் கில்லர் அப்படின்னு அந்த அந்த இடத்துல இது இருக்குது. இது என்ன சொல்லுவாங்கன்னா பெர்கமா ஆஃப் த ஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வர்மத்தலத்தை எப்படி தூண்டுறதுன்னா, நம்ம நடுவிரலில் ஒரு 3 நிமிஷம் விட்டு விட்டு அழுத்த கொடுத்தா போதும். அதுக்கு பிறகு பெருவிரலில் ஒரு 30 நொடி ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் விட்டு விட்டு அழுத்தம் கொடுத்தா போதும். இடது உள்ளங்கையில் உச்சி வர்மத்தில் நம்ம வச்சு அது மேலே வலது கையை கொஞ்சம் அப்படியே அப்படியே 2 கையில் அப்படியே அழுத்தி இதமாக நம்ம குத்தலாம், அழுத்தத்தை கொடுக்கலாம். வர்மதளத்தில் சிறு ஒரு அந்த முடி இடத்த பிடிச்சி சுண்டு விரலெல்லாம் சுற்றி நம்ம நம்ம வெட்டி இழுக்கிற மாதிரி ஒரு அழுத்தமும் கொடுக்கலாம். தடவல் முறை போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வர்மத்தை தூண்டுறதுனால நம்முடைய இலகு முறை வர்மத்தெல்லாம் இலக முடியும். மனமும் உடலும் சமநிலையாக இருக்கும். கால் மாத்திரையை அரை மாத்திரை அளவு கொடுத்தீங்கன்னா அற்புதமான ஆற்றல் இதில் இருக்குது. கால் மாத்திரையை அரை மாத்திரை, முதல் கால் மாத்திரை சொல்லிடுறேன். மனநோய்கள், தூக்கமின்மை, தலை சுற்றல், மூக்கடைப்பு, மூக்கில் நீர் பாயுது, மூக்கில் ரத்தம் வடியுது, ஒட்ட தலைவலி, முன்பக்க தலைவலி, பிட்யூட்டரி கிளாண்ட் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதில் குறைவாக இருந்தாலும் செயல்திறன் அதிகப்படுத்தும். மூளை பலத்தை அதிகப்படுத்தும். கால் மாத்திரையில். அரை மாத்திரையில் பார்த்தீங்கன்னா முழு சுழுநாடி தூண்டப்படும். ஆக்னேய சக்கரங்கள் ஆதார தூண்டல் ஏற்படும். ஆகாய பூத சக்தி சமமாகும். வர்ம மயக்கங்கள்லாம் சரி வரும். வலிப்பு, தலைவலியெல்லாம் குணமாகும். ஆனால் முக்கால் மாத்திரை முழு மாத்திரை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா பேரு ஆபத்துகள் ஏற்படும். எப்படி அப்படின்னா, ஒருத்தர் மலாந்து விழுந்தா கூட இந்த மாதிரி இடத்துல அடிபட்டுதுன்னா முடிஞ்சு போச்சு அவங்க கதை. இது ரொம்ப முக்கால் மாத்திரை அழுத்தம் ஏற்பட்டுருச்சுன்னா கழுத்து இப்படி திரும்ப ஆரம்பிக்கும். வயிறு பெருகும் ஆரம்பிக்கும். சிறுநீர் பேதி ஏற்படும். ஜன்னி ஏற்படும். மரணமும் ஏற்படலாம். முழு மாத்திரை கொடுத்தா தலை சுத்த ஆரம்பம், விந்து வெளியேறின உடனே ஜன்னி வந்துடும். அப்புறம் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். மூக்கிலையும் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். தலை சுத்தும், மயக்கம் வரும், இறந்தும் போவாங்க. முக்கியமாக இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வர்மத்தை அதிகமாக தூண்டினீங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்படும். அது என்னென்னா, கண்ணில் சதை வளரும். அதனால் இதை மட்டும் ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க. உடல் அப்படியே உலர்ந்து போன மாதிரி ஃபீலிங் ஏற்படும். சம்டைம் பைத்தியம் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வர்மத்தை நீங்கள் தூண்டும் போது ஜாக்கிரதையாக கையாளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வர்ம புள்ளி. என்னுடைய குரு இதை தூண்டுறதுக்கு ஒரு முறையை சொல்லி கொடுத்தார். அந்த முறையில் நான் அதை பயன்படுத்துகிறேன். அதை கையை வைத்து பொறுமையாக நம்முடைய கட்டவரில் பயன்படுத்தி செய்யலாம். முயற்சி செய்து பாருங்கள். நன்றி.